அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம பார்க்க போறது ஐஸ்வர்யம் ஏற்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய பூஜையை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம். ரொம்பவே அற்புதமான ஒரு பூஜை முறை. இதுவரை நம்ம சொன்னது கிடையாது. ரொம்பவே நமக்கு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து ஐஸ்வர்யத்தை பெருக்கி தரக்கூடிய ஆஞ்சநேயர் பூஜை இது. என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை கோவில்ல நீங்க செய்யலாம். கோவில்ல முடியல அப்படின்னா இந்த பூஜையை நாம வீட்டில் கூட செய்யலாம். அதாவது இந்த கலியில் நமக்கு ரட்சணை தரக்கூடிய தெய்வங்கள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று விநாயகர், மற்றொன்று ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கலி கபி அப்படின்னு சொல்லுவாங்க. கலியில நமக்கு ரட்சணையாக கபியாக இருக்கக்கூடியவர்கள் ஆஞ்சநேயரும் விநாயகரும். இவர்களை நாம் பிடித்து கொண்டால் நமக்கு எல்லா விஷயங்களிலேயும் ஜெயம்தான். அது மட்டும் இல்லாம சனி பகவானால் வருகின்ற பிரச்சனைகளை இந்த ஆஞ்சநேயர் நிச்சயமாக நமக்கு போக்கி தருவார். சனி பகவானால் வருகின்ற பிரச்சனை அப்படின்னு சொல்வது தவறு. நாம் செய்த விஷயங்கள் சனி பகவானினுடைய அந்த தசைகள் நடக்கும்போது அவர் நமக்கு தராசுல எப்படி பொருட்களை அளந்து தருவாங்களோ அந்த மாதிரி சனீஸ்வர பகவான் நம்முடைய நல்லது கெட்டது இவற்றை ஆராயக்கூடியவர். அப்போ சனி பகவான் பிரச்சனை தராரா, பிரச்சனை அவர் கொடுப்பதற்கு நாம் காரணமாக இருக்கின்றோமா அப்படின்னு கேட்டா நாம் தான் காரணமாக இருக்கின்றோம். அதனால வாழ்கின்ற காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மற்றவர்களிடம் நாம் பேசும்போதும் அவர்களுடைய மனம் நோகாமல் பேசுவது, முதியோர்களை ஆதரிப்பது, பெற்றோர்களை ஆதரிப்பது, அவர்களை சரிவர பார்த்து கொள்வது, இவை எல்லாமே நாம சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தி செய்யக்கூடிய செயல்கள். முதியோர் இல்லங்கள் இருந்தால் முதியோர் இல்லங்களுக்கு நாம் தான தர்மங்களை செய்வது, கை கால்கள் இந்த மாதிரி கண்கள் இழந்தவர்களுக்கு நாம உதவி செய்வது, இது எல்லாம் சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்கும். பொய் பேசாமல் இருப்பது, நியாயமாக நடந்து கொள்வது. இப்படி இப்போ பள்ளியில ஒரு டீச்சர் இருக்கிறார் அப்படின்னா தவறு செய்பவர்களைத்தான் அந்த டீச்சர் கண்டிப்பார். மற்றபடி தவறு செய்யாதவர்களை அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். அந்த மாதிரி தான் சனீஸ்வர பகவானும். வாழ்நாள்ல நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளும் அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டே தான் இருக்கும். அப்போ அவையெல்லாம் எப்பொழுது பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு கேட்டா சனீஸ்வர பகவான் வரும்போது அவற்றையெல்லாம் பார்த்து அதற்கு உண்டான அதாவது பலன்களை நமக்கு தருவார். அப்போ எப்பொழுதுமே நாம நியாயமாக தர்மமாக மேற்சொன்ன விஷயங்களை செய்யும் போது சனீஸ்வர பகவானால், அதாவது அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இவையெல்லாம் நாம் சொல்றோம் இல்லையா, இவற்றில் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மாறாக அவர் நமக்கு வாரி வாரி வழங்கும். சனி கொடுத்தால் யார் தடுப்பர் அப்படின்னு பழமொழியே இருக்கு. அந்த மாதிரி நியாயமா நடந்துட்டோம் அப்படின்னா அவரை போல தருபவர்கள் யாருமே கிடையாது. அப்படி தருவார். அப்போ நாம சரியான விதத்தில் நடந்துட்டோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல், இந்த மாதிரியான விஷயங்களை நாம செய்யக்கூடாது. மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில நல்லவங்க மாதிரி நடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாம் பண்ணினோம் அப்படின்னா எதிரில இருக்க மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கடவுள் அவருடைய கணக்குல எல்லாம் ரெக்கார்டு பண்ணி அவர் காலம் வரும்போது வெற்றி செய்வார்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி செய்வார். எதனால இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதோ நாம தெரிந்தோ தெரியாமலோ, யாரும் தெரியாமல் செய்வது கிடையாது, எல்லாரும் தெரிந்துதான் செய்வாங்க. ஏன்னா மனசாட்சி ஒவ்வொருத்தருக்கும் தெய்வம் வெற்றிதான் நம்மள படைச்சிருக்காங்க. இது நல்லது கெட்டதுன்னு அது சொல்லும். ஆனா நாம கேட்கறது கிடையாது. நீ யார் சொல்றது, நான் எப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு செய்வது. அதனால நம்ம எல்லாரும் தவறுகளை தெரிந்துதான் செய்யும். தெரியாமல் யாரும் செய்வது கிடையாது. ஏதோ 1-2 விஷயங்கள் தெரியாம செய்வோம். மற்றதெல்லாம் எல்லா தவறுகளும் தெரிந்துதான் செய்வோம். தவறு அப்படின்னு மனசாட்சி சொல்லிச்சு அப்படின்னா அதை விட்டுடணும், செய்யக்கூடாது.
எப்படியோ நாம செஞ்சுட்டோம். அப்போ சனீஸ்வர பகவான் நீதி தேவதை. அவர் பிரச்சனை தரும் போது, அதாவது நாம் செய்த விஷயத்திற்கு பிரச்சனை தரும் போது நாம ஆஞ்சநேயர் கால விநாயகர் காலம் விழுந்து வழிபாடு செய்யும் போது ஓரளவுக்கு உபசமனம் அப்படின்றது. இந்த பூஜை என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் கோவில்ல திருசனம் செந்தூரம் சொல்லுவாங்க. அதுல ஜாஸ்மின் ஆயில் கலந்த அந்த செந்தூர நாம செய்விப்போம். அப்படி கோவில்ல என்னால வாரம் செய்ய முடியாது, அதற்கு பணம் கட்டணும், இதெல்லாம் இப்ப இல்லை அப்படின்னா வீட்லயே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, கோவில்ல செய்தாலும் செவ்வாய்க்கிழமை தான், வீட்டுல செய்தாலும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செந்தூரத்தினால ஆஞ்சநேயருக்கு நாம லட்சணம். வீட்டுல விக்கிரகம் இருந்தா, விக்கிரகம் சொல்லும் போது ரொம்ப பெருசெல்லாம் வீட்டுல வாங்கி வைக்க கூடாது. 3 inches கட்டை விரல் அளவு விக்கிரகம் வாங்கி வைத்து இதை செய்வதற்கு உகந்தது. அந்த மாதிரி விக்கிரகம் இருந்த அந்த விக்கிரகத்திற்கு ஜாஸ்மின் ஆயில் கலந்த செந்தூரத்தை முழுவதும் நாம பூசி, அதாவது காப்பு இல்லையா, செந்தூர காப்பு செய்து நாம அவருக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம். இல்லை எங்ககிட்ட படம் தான் இருக்கு அப்படின்னா செந்தூரத்தினால அவருக்கு அர்ச்சனை பண்ணலாம். அவருடைய 108 நாமங்களை அர்ச்சனை பண்ணலாம். அப்படின்னா ஸ்ரீராம ஜெயராம ஜோ ஜெயராம இந்த நாம 108 நாம் சொல்லி அர்ச்சனை, இந்த மாதிரி அர்ச்சனை செய்யும் நமக்கு ஐஸ்வர்யம் என்பது. மேலும் இந்த பதிவே எதற்காக, ஐஸ்வர்யம் மேலும் நாம் செய்ய வேண்டிய அற்புதமான பூஜை முறை. அதுதான் பேசுன விஷயங்கள் எல்லாமே ஆஞ்சநேயரை நாம் வழிபாடு செய்யணும். நமக்கு ஏற்படுகின்ற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது அதாவது ஜாஸ்மின் ஆயில் உங்களுக்கு கிடைத்தா பாருங்க. அப்படின்னு நல்லெண்ணெய செந்தூரத்துல நல்லா கலந்து அதை கோவில்ல காப்பு செய்யலாம். இல்ல அப்படியே காப்பு செய்யலாம். இப்படியாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செய்யலாம். 14 செவ்வாய்க்கிழமை செய்வது. ஒரு வாரம் பண்ணிட்டீங்க, அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், அந்த காப்பு அப்படியே இருக்குமே அப்படின்னு தண்ணீர் ஊற்றி, அதாவது அபிஷேகம், பாலபிஷேகம் செலுத்தலாம். இந்த மாதிரி 16 வாரங்கள் தொடர்ந்து செய்யும் அளவில்லாத ஐஸ்வர்யம் என்பது நம்ம நிச்சயமாக தேடி முடிந்தவர்களும் முடியாதவர்களும் பூஜையையும் வாழ்க்கையும் ஒரு முறையாக செய்யுங்கள். ஆஞ்சநேயர் ஸ்திரமான ஐஸ்வர்யம்.